தங்கைய பொண்ணு நாளுக்கு நாள் அழகாயிட்டே இருக்கால. பிடிச்சிருக்கானே, பிடிச்சிருந்தா முடிச்சிட வேண்டியது தானே. நிறுத்துடா, இது நம்ம ஜாதிகார பொண்ணுண்ணே. நீ சாதி சங்க தலைவர் தப்பா போயிருந்த. என்ன தப்பா போயிடும்? ஊர் உலகத்தில் நடக்காததா? நம்ம சண்முகம் அதுக்கு பொருத்தமாக இருப்பான்ல. உங்கள் எச்சத்தின்னு வளர்ந்தவன கட்டி வச்சிருவேன்னு சொல்கிறேன். ஊரை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பொண்டாட்டி, உங்களுக்கு அப்பாட்டினே. என்ன சொல்ற நீ? தம்பி, அண்டாவில் இருந்தா தண்ணி, அதுவே கமண்டலத்தில் இருந்தா அது தீர்த்தம், அடுப்புல இருந்தா சாம்பல், ஐயர் கையில இருந்தா விபூதி. எல்லாம் சரி, அவன் அதுக்கு சம்மதிப்பானா? அவன் உங்களுக்கு விசுவாசமா இருப்பானா? தலைவரோட கால் செருப்புன்னு அவன். எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. உன்னை யாராவது வெட்ட முடியுமா? என்னது? என்னையே ஒரு பய வெட்ட முடியுமா? என்ன தலைவர் சொல்றீங்க? அண்ணே, சிகரெட்ண்ணே. டேய் சண்முகம், சக்தி போடுறா. டேய் சண்முகம், விடுறா. இப்ப பார்த்தல சண்முகத்தை? பார்த்தேன். நம்பிக்கைன்னு சொன்ன? நம்புறேன் தலைவரை. ஆர்வல் உள்ள வைடா. தலைவரே, அதில் ஒரு சின்ன சிக்கல். என்ன? அந்த பொண்ணு வேற ஜாதிக்கார பையனை லவ் பண்ற மாதிரி தெரியுதுண்ணே. அப்போ ரொம்ப வசதியா போச்சு. தங்கைய மண்டபத்து சரிண்ணே. இது பாருங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா சும்மா சுத்தி சுத்தி வராதீங்க. எதுவா இருந்தாலும் என் அப்பா கிட்ட பேசுங்க. அதான் உங்க அப்பா சம்மதம் சொல்லிட்டாரு. சம்மதிச்சா மறுபடி பேச வேண்டாமா? என் அப்பா சொல்றதா நான் கேட்பேன். சரியா? ஓ, எப்படி என்னதான் நீ கட்டுவ? என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா. அந்த பேரும் நல்ல பேதான். இந்த காலத்துல யாரு சாதி பாக்குறா? நீங்க பாக்குறது இல்லையா? ஆனா அரசாங்கம் பாக்குது இல்ல. அதனாலதான் அரசாங்கமே சாதி வாரியா கணக்கெடுத்து இன்னாருக்கு இம்புட்டுன்னு இட ஒதுக்கீடு பண்றாங்க. இல்ல தலைவர, என் மக ஆசைப்பட்டுட்டா. பாரு, அரசாங்கம் இடம் ஒதுக்குதே இல்லையோ, அண்ணா மனசுல உனக்கும் உன் பொண்ணுக்கு இடம் ஒதுக்கிட்டாரு. புரியலையே அண்ணே, நம்ம ஜாதி பேர் வைக்க அடுத்த துணிச்சல் எல்லாரும் நீதானே. தங்கையான, உன் பொண்ணை வேற சாதி பேருக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா இதை முன்னுதாரணம் வச்சு எல்லா பேரும் தப்புணும்ல. அப்புறம் நம்ம சாதிக்கு என்ன மரியாதைன்றேன். அதனாலதான் உன் பொண்ணைய நம்ம சாதிக்கார பேருக்கே கட்டி கொடுக்கணும்னு சொல்றேன். யாருக்கு கட்டி கொடுக்கணும்? நான் தம்பியா நினைக்கிறேன் சண்முகத்துக்கு தான். இவனுக்கா? அவன் உங்களுக்கு தம்பியா இருக்கலாம். அவன் செய்யறது கூலி தொழில் தானே. அதனால என்ன தங்கையா, கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல தொழிலாக வச்சு கொடுக்குறேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போகிறேன். சரி தலைவர, உங்களுக்காக நான் இதை செய்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கோங்க. எப்படியாவது உங்க மகட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க. குடிச்சிட்டு சொல்கிறோம்னு நினைக்காதீங்க. சத்தியம் பண்ணி சொல்லுதேன், என் பொண்ணு நம்ம சாதி கௌரவத்தை காப்பாற்றுவா. நம்புங்க. நம்ம ஜாதிக்கு உன்னால ஒரு களங்கம் வந்துடக்கூடாதுன்னு நான் சொல்றத நீ கேட்பேன்னு சொல்லி அப்பா வா கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் உயிரோட இருக்கிறதும் தூக்குல தொங்குறதும் நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. நான் உன்னோட இருக்கணுமா, தூக்குல தொங்கணுமா? சொல்லு.